கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளிலே இந்த காலை நேரத்தில் பகல் வேளையில் உங்கள் யாவரையும் சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். அருமையான போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர்கள் எனக்கு தந்த இந்த விளையாடப்பட்ட சந்தர்ப்பத்திற்காக நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தைகளை இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். எப்போதும் ஆண்டவர் நமக்கு நல்லவராக, நன்மை செய்கிற தேவனாய், அற்புதங்களின் ஆண்டவராய், ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஒருபோதும் நமக்கு தீமை செய்யாதவர், தீங்கு செய்யாத தேவன். நாம் எப்படிப்பட்ட நேரத்தில், இக்கட்டில், நெருக்கத்தில் இருந்தாலும் ஆமென், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 18வது வசனத்தை கவனிக்கிற போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 145:18 அதுல சொல்லும் பொழுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ஆமென், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை இவ்வளவு சமீபமாய், ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்றுக் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. நன்றாய் கவனித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில், ஆமென், ஏதாவது நெருக்கம், குடும்பத்தில் பிரச்சனை, வருத்தம், போராட்டம் என்று இருந்தால், ஒரு தேவை என்று இருந்தால், இன்றைக்கு நாம் யாரையாகிலும் நமக்கு உதவி செய்வார்களா? அல்லது நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்மை சந்திப்பார்களா? நம்மை விசாரிப்பார்களா? ஏன் நம்முடைய குடும்பத்தாரே கூட இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் நமக்கு நன்மை செய்ய முடியுமா? நம்முடைய தேவை சந்திக்க முடியுமா என்று இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் யாரும் வந்து நம்முடைய நெருக்க பிரச்சனைகளில் நமக்கு உதவி செய்ய முடியாத போது, ஆமென், இந்த உலகத்தில் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் நம்முடைய தேவையை சந்திக்க நாம் கூப்பிட்டால் ஓடோடி வந்து நம்முடைய பக்கத்தில், இன்னும் சொல்ல போனால் மனசார ஆத்மார்த்தமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, தேவனே என்று கூப்பிடுகிற யாராக இருந்தாலும், ஆமென், அவன் அருகாமையில் பக்கத்திலே வந்து உதவி செய்கிற, நன்மை செய்கிற ஒருவர் உண்டானால் அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஆமென். தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து இந்த வார்த்தையை அவன் அனுபவித்தபடியினால், கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக் கொண்டபடியினால், அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம், அது உண்மையாய் ஆத்மார்த்தமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு இறங்கி அற்புதம் செய்தபடினால், நன்மை செய்தபடினால், பல இடங்களில் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன், என் கூக்குரலை கேட்டார், என் வேண்டுதலை கேட்டார், என் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை கேட்டார். அவன் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், வலதுபுறத்தில் இருக்கிறார். இப்படியெல்லாம் அவன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்ல காரணம் என்னவென்றால், இவன் கூப்பிட்ட போதெல்லாம், கர்த்தரை நோக்கி முறையிட்ட போதெல்லாம், தேவன் இவன் அருகில், பக்கத்தில், சமீபத்தில் வந்து, ஆமென், இவனுடைய கூப்பிடுதலையும் வேண்டுதலையும் குரலையும் கர்த்தர் கேட்டு அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவருடைய அனுபவத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில், ஆமென், நாம் கவனிக்க போகிறோம் 3 வித நிலைமை சூழ்நிலைகளில், அதாவது 3 வித, ஆமென், குரூப்ஸ் அல்லது 3 வித ஜனங்கள் கூப்பிடுகிற போது, வேண்டுதல் செய்கிற போது கர்த்தர் வந்து இறங்கி இரக்கம் பாராட்டி நன்மை செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்கிறதை இந்த காலை நேரத்தில் நாம் கவனிக்க போகிறோம். முதலாவது, ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு பர்சனலா, இண்டிவிஜுவலா, ஒரு தனிப்பட்ட மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது தேவன் இறங்கி அவனுக்கும் அற்புதம் செய்கிறதை நாம் கவனிக்கிறோம். வேதத்தில் நீங்கள் வாசித்தால் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில், ஆமென், அந்த 12-13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஒரு பட்டணத்தில் இயேசு இருக்கிறார். ஒரு குஷ்டரோகியான ஒரு மனுஷன், ஒரு குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு, நல்ல கவனிங்களே, முகங்குப்புற விழுந்து, ஆமென், ஸ்தோத்திரம், அவன் கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். நிதானமா கவனிங்களே. ஆமென். இவன் யாரும் தொட முடியாத சூழ்நிலை, இவனை நெருங்க முடியாத சூழ்நிலையில், ஆமென், அவன் ஊருக்கு வெளியில ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய வியாதியுள்ள குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதன். ஆண்டவர்
ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், இயேசுவே, ஆண்டவரே, ஆமென், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே. ஒரு மனிதன் அவனுடைய தேவைக்காக, அவனுடைய பிரச்சனை, வியாதி, அவனுக்கு அவன் எல்லாராலும் அவன் தனிமைப்படுத்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் விடுதலையாக ஆசீர்வதிக்கப்பட, அவன் அற்புதமடைய ஆண்டவரை நோக்கி வேண்டினான். அவன் வேண்டிக் கொண்டான் என்று அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. கவனித்து பாருங்கள். அவன் அடுத்த 11 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது கையை நீட்டி, அவர் தமது கையை நீட்டி, நிதானமா கவனிங்கள, அவனை தொட்டு, யாரும் நிதானமா கவனிங்க, யாரும் தொட முடியாத சூழ்நிலையில், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில், யாரும் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலையில், யாரும் வந்து விசாரிக்க முடியாத சூழ்நிலையில், யாரும் இறங்கி நன்மை உதவி செய்ய, உதவிக்கரம் நீட்ட முடியாத சூழ்நிலையில், ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் எந்த இடத்தில், எந்த சூழ்நிலையில் நீங்கள் யாராக எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு உதவி செய்ய, உங்களை விசாரிக்க, உதவிக்கரம் நீட்ட யாரும் இல்லாத நிலைமையில் இருந்தாலும், ஆமென், அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிற ஆண்டவர், இயேசுவே எனக்கு இறங்கும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கேட்கிற போது தேவன் தன்னுடைய அற்புதத்தின் கரத்தை, உதவி கரத்தை உங்களுக்கு நேராய், நமக்கு நேராய், ஆமென், இந்த பகல் நேரத்தில் நீட்ட ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் தம்முடைய கரத்தை நீட்டினாராம், அவனை இயேசு தொட்டாராம். இயேசு ஒரு டச் பண்ணினால் போதும், இயேசுவின் தொடுதல் வந்து விட்டால் போதும். ஆமென். கவனிங்களே, அதுக்கு அடுத்து இயேசு அவன் கையை நீட்டி அவனை தொட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆமென், எனக்கு சித்தம் உண்டு. ஆமென், எனக்கு சித்தம் உண்டு. அப்படி என்ன அர்த்தம்? சித்தம் என்றால் விருப்பம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், என்னை நோக்கி வேண்டிக் கொண்ட, என் மேல் விசுவாசம் வைத்த நீ, ஆண்டவரை விசுவாசிக்கிற நீ, தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற நீ, ஆமென், சுத்தமாக வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும், நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம். அந்த மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ நன்றாக இருப்பதுதான் எனக்கு விருப்பம் மகனே, நீ சுகமாக இருப்பதுதான் எனக்கு மகளே, அவன் நீ ஆசீர்வாதமாக இருப்பதுதான் அவன் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே நீ வேண்டிக் கொண்டபடியே நீ சுகமாயிரு, சொஸ்தமாக இரு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீ சுத்தமாக என்று சொன்னார், உடனே நன்றாக கவனித்து பாருங்கள், உடனே அவன் சுத்தமானான், ஆரோக்கியமானான், குணமடைந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் ஒரு தனிப்பட்ட மனிதன் அவனுடைய பிரச்சனையிலே, நெருக்கத்திலே, தேவையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது அவனுக்கும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய உதவி கரத்தை நீட்டி அற்புதம் செய்ய, சுகம் தர, விடுதலை தர கர்த்தர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த பகல் நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறதான நீங்கள் எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட நேரத்தில் இருந்தாலும், ஆமென், நீ தனிப்பட்ட மனிதனாய், ஆமென், இண்டிவிஜுவலா, பர்சனலா கர்த்தருடைய சமூகத்தில் எதற்காய் வேண்டுதல் செய்கிறீர்கள்? கவனிங்கள். ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் 48ஆம் வசனத்திலிருந்து, ஆமென், 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் முடிய பரிதிமை என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குருடன், ஒரு பிறவி குருடன். அவன் இயேசு போய் கொண்டிருக்கிறார் என்று அவன் கேள்விப்பட்டு அந்த மனிதன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். கவனித்து பாருங்கள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அந்த தனிப்பட்ட மனிதன் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது சில நேரங்களில் சோர்வுகள், தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இன்னும் கர்த்தர் அற்புதம் செய்யாததை போல, தம்முடைய உதவி கரத்தை நீட்டாததை போல உங்களுக்கு இருக்கலாம். அதனால நீங்க சோர்வு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பரிதிமையை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள், தடை பண்ணினார்கள். கவனித்து பாருங்களேன். தனிப்பட்ட ஒரு மனிதன் கூப்பிடும் போது தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், காலதாமதம் ஆகலாம். இவன் முதல் முறை கூப்பிடும் போது இயேசு போய்கொண்டுதான் இருக்கிறார், தாமதம் ஆகலாம், இயேசு காணாதவர் போலும் தெரியலாம். அருமையான சகோதரனே, தனிப்பட்ட விதத்திலே வாழ்க்கையிலே, உள்ளத்திலே கலங்கி போராடி தவித்துக் கொண்டிருக்கிற சகோதரா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கூப்பிடுதலை இன்னும் ஆண்டவர் கேட்கலையே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யலையே, என் தேவை கர்த்தர் சந்திக்கலையே, எனக்கு ஒரு விடுதலை தரலையே, சுகம் தரலையே, நீங்கள் கலங்குகிறீர்கள், கவலைப்படாதீர்கள். இந்த
பகல் நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன தெரியுமா? ஆமென். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள், தடை பண்ணினார்கள். தடை வரலாம். ஆமென். உங்கள் ஜெபம் கேட்கப்படாதது போல தெரியலாம். ஆனால் நீங்கள் நிறுத்தி விடாதிருங்கள், ஜெபத்தை நிறுத்தி விடாதிருங்கள், ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் அதட்டினாலும் கூட இந்த பர்திமேயு மற்றவர்களுடைய வார்த்தையை இவன் செவி கொடுத்து கேட்கவில்லை. தடை பண்ணுகிறவர்களை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை, அவர்களை பெரிதாக நினைக்கவில்லை. அவன் இவனுக்கு வருகிற தடையையும் பிரச்சனை பெருசா நினைக்கல. இவனுக்கு யார் பெரிதாக தெரிந்தது என்றால், அவன் இவனுக்கு அற்புதம் செய்யக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய, இவனை விசாரிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து தான் பெரியவராக தெரிந்தார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். இவன் மறுபடியும் முன்னிலும் அதிக சத்தத்தோடு இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். ஆமென். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தமாய் இயேசுவை நோக்கி கூப்பிட்டானா. அநேகர் அதட்டினார்கள், தடை பண்ணினார்கள். ஆமென். குருடா, கூப்பிடாத, நீ பேசாத. அநேகர் அவனை பரியாசம் பண்ணினார்கள். ஆமென். அவனை தடை பண்ணினார்கள். கவனித்து பாருங்கள், இயேசுவை நோக்கி திரள் ஜனங்கள் அநேகர் இயேசுவோடு கூட போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த தனிப்பட்ட ஒரு மனிதன் கூப்பிட்டதான இவனுடைய கூப்பிடுதல், இவனுடைய சத்தம் ஆண்டவருடைய செவிகளிலே போய் சென்றடைந்தது. போய் கொண்டிருக்கிற இயேசு, இதுவரைக்கும் பார்க்காத இயேசு, முன்னிலும் அதிக சத்தமாய் தடைகளை மீறி, தடுக்கிறவர்களை மீறி, பிரச்சனைகளை மீறி இயேசுவை நோக்கி வேண்டுதல் செய்த போது, கூப்பிட்ட போது, அவன் நடந்து போய் கொண்டிருந்த இயேசு, ஆமென். அங்கே வசனத்திலே வாசிக்கிறோம், நடந்து போய் கொண்டிருக்கிற இயேசு, ஆமென், நின்றார். இயேசு நின்று நேரவனை அதட்டுகிறார்கள். ஆனால் போய் கொண்டிருக்கிற இயேசு, ஆமென், நின்று, அங்க வசனம் சொல்லுகிறது, ஆமென், 49 வசனத்துல, அவன் போய் கொண்டிருந்த இயேசு இவன் சத்தத்தை கேட்டு அங்கேயே நின்றான். அடுத்த ஓரணி இயேசுவால் எடுத்து வைக்க முடியவில்லை. தெரியுமா? என்னை நோக்கி உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்தில் மனசார யாரோ ஒரு நபர் என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களே, அவருடைய கூப்பிடுதலை கேட்க வேண்டும், அவனுக்கு ஒரு அற்புதம், நன்மை, அவன் தேவை, ஏதுவாக சந்திக்க வேண்டும் என்று போய் கொண்டிருந்த இயேசுவின் கால்கள் அப்படியே நின்றது. ஆமென். அவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருந்தவனுடைய பக்கத்தில் அவன் பக்கம் இயேசுவின் கவனம் திரும்பினது, பார்வை திரும்பினது. ஆமென். சகோதரா, இந்த காலை நேரத்தில், ஆமென், நீங்கள் என்ன தடை வந்தாலும் கர்த்தரை கூப்பிடுகிறதை, ஜெபிக்கிறதை, தேடுகிறதை, துதிக்கிறதை அவன் நிறுத்தி விடாதீர்கள். அவரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள். கர்த்தருடைய கவனம், பார்வை உங்கள் மேல் தான் இருக்கிறது. உங்களை தான் கர்த்தர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த பர்திமேயை பார்த்து ஆண்டு சொன்னார், அவனை அழைத்து கொண்டு வர சொன்னார். அவனை அழைத்து கொண்டு போனார்கள். அவன் குருடன், அவனை பார்த்து இயேசுவே கூப்பிட்டு அவனை பார்த்து, இறங்க மாட்டவனே சொன்ன அவனை பார்த்து இயேசு ஒரு கேள்வி கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்? இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்? இதே கேள்வி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார். நீங்க நினைக்கலாம், ஐயா, ஒருவேளை என் தேவை ஆண்டவருக்கு தெரியாதா, என் பிரச்சனை ஆண்டவர் தெரியாதா, நான் சொன்னாதான் ஆண்டவருக்கு தெரியுமா? இல்ல சகோதரா. ஆமென். வீட்டில் பிள்ளைகள் இருந்தாலும் கூட, குழந்தையாக இருந்தாலும் பசி எடுக்கிற போது அதுக்கு பால் கொடுக்க முடியும். அவன் குழந்தைக்கு அவன் பசிக்கும், அது பால் தேவைங்கிறதுக்காக ஒரு தாய் 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை, அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை பால் கொடுத்துக்கிட்டே இருந்தா அந்த குழந்தை ஆரோக்கியமானதாக இருக்காது. அதுக்கு பசிக்கிற போது, அழுகிற போது, தேவையின் போதுதான் அவன் பிஞ்சு குழந்தைக்கு பால் கொடுத்து அதை பராமரிக்க முடியும். நம்முடைய தேவைக்கு தேவை கர்த்தருக்கு தெரியும். தேவை மத்தியிலேயும் நம் ஆண்டவரை ஏன் கூப்பிட வேண்டும் என்று தெரியுமா? நமக்கு என்னுடைய தேவை காட்டில் இயேசு பெரியவர் என்கிறதை நான் வெளிப்படுத்த வேண்டும். அடுத்து, என்னுடைய தேவையை சந்திக்க ஒருவர் உண்டு, அவர் இயேசு மட்டும்தான் என்கிற அந்த அறிவு நமக்கு தேவை. ஆமென். இயேசு கிறிஸ்துவால் தான் எனக்கு அற்புதம் தேவை, ஆமென், நன்மையை கொண்டு வர முடியும் என்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய தேவைகள் மத்தியிலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். தனிப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது அவனுக்கு உதவி கரத்தை நீட்டுகிற தேவன், அவனுக்காக நிற்கிற தேவன், அவன் பக்கத்தில் திரும்புகிற தேவன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற, விசாரிக்கிற தேவன். அவன் சொன்னான், தேவையை சொன்னான், பார்வையடைய விரும்புகிறேன். இயேசு சொன்னார், ஆமென், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கட்டும். ஆமென். சோதரம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வையடைவாய். அவ்வளவுதான். உடனே, இம்மீடியட்லி பார்வை அடைந்தவனா இயேசுவுக்கு பின் சென்றான் சொல்லப்பட்டிருக்கிற கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆமென். பூமிக்குரிய சரீர பிரகாரமான உங்கள் தேவை எதுவா இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு இறங்கி அற்புதம் செய்ய ஆண்டவர் வல்லவர். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் தேசமெங்கும் உலகமெங்கும், ஆமென், ஆமென், கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு மிகுந்த வருத்த வேதனை நிறைந்த இந்த காலங்களில், ஆமென், உங்களுக்கும் எனக்கும் பூமிக்குரிய ஆமென் சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்கவும் கர்த்தர் வல்லமை உள்ளவர். அதே போல ஆவிக்குரிய ஜீவித்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும்
இந்த நாட்களில் ஆவிக்குரிய ரீதியிலேயும் ஆமென் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் ஆமென் கர்த்தருக்கு நமக்கும் இடையிருக்கிற உறவிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் ஆமென் ஒரு மணல் தேவை, ஒரு வல்லமை தேவை, பரிசுத்த ஆவியின் நிறைவு அபிஷேகம் தேவை. ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 முதல் 3 வசனங்களிலே ஆமென் இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதி ஒரு கொர்நேலி என்கிறதான ஆமென் ஒரு அதிபதி இருக்கிறான். ஆமென். அவன் எப்போதும் ஜெபம் பண்ணுகிறான், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான், தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான், தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்து அவன் நடக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான், எப்போதும் ஜெபிக்கிறவன், தான தர்மங்களை மிகுதியா செய்கிறவனாக இருக்கிறான், நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் நல்ல மனுஷன் தான், ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆனால் நிதானமாய் கவனிங்கள். ஆமென். அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு உலக பிரகாரமான பூமிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை மேற்கொள்வதற்கு நல்லவன் தான், பரிசுத்தவன் தான், நீதிமான் தான். ஆனால் உலகத்தில் வருகிற நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், அவிசுவாசமான காரியங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு, பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்வதற்கு அவனுக்கு பரிசுத்த ஆவியாகிய வல்லமை, அந்த நிறைவு அபிஷேகம் தேவைப்பட்டது. அல்லேலூயா. யோப்பா பட்டணத்தில் இருக்கிற ஆமென் ஊழியக்கார அப்போஸ்தலனாகிய பேதுருவை ஆமென் தேவதூதன் வரவழைக்க சொல்லுகிறார், வரவழைக்கிறார். பேதுரு வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். வசனத்தில் நீங்கள் கவனிக்கும் போது அப்போஸ்தலர் 10:44-45 வசனத்திலே பேதுரு பேசிக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியின் மேலேயும் அவருடைய அங்க உட்கார்ந்த அந்த குடும்பத்தார் எல்லார் மேலேயும், நண்பர்கள், உறவினர்கள் எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் தந்த பற்பல பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துவதை கண்டு எல்லாரும் கர்த்தரை புகழ்ந்தார்களா. கவனிங்க, நல்லவன் தான், நீதிமான் தான், போதுமே. ஆனால் தேவனே ஏன் பேதுருவை அனுப்பி அவர்களுக்கு பரிசுத்த ஆவி தேவை என்கிறதை உணர்த்த, அந்த அபிஷேகத்தால் அவர்கள் நிரப்பப்பட பேதுருவை ஏன் அனுப்ப வேண்டும்? கவனிக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த நாட்களில் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நமக்கு தேவ பலன், பரிசுத்தனுடைய பலன் இந்த நாட்களிலே தேவை. எபேசியர் 6:10 ஆமென் பவுல் சொல்லுகிறார், ஆமென் கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா பிசாசின் தந்திரங்களோடு, இப்ப இருக்கிற பிரச்சனை போராட்டங்களோடு எதிர்த்து நிற்க நாம் திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் ஆமென் பரிசுத்த ஆவிக்குள், பரிசுத்த ஆவியின் நிறைவிலே, பரிசுத்த ஆவியானுடைய பலத்திலே நிரம்பி ஜீவிக்க வேண்டும், ஆவியிலே நிரம்பி இருக்க வேண்டும், ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தனிப்பட்ட ஜீவியத்தில் பூமிக்குரிய வாழ்க்கையின் தேவையை சந்திக்கிற தேவன் அதே தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் ஜெபிக்கிற தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நீங்களும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதற்காய் வேண்டுதல் செய்கிறீர்களோ கர்த்தர் சந்திப்பார். அதே சமயத்தில் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் சமூகத்தில் வேண்டுதல் செய்யுங்கள், அற்புதம் செய்வாராக. அல்லேலூயா. முதல்ல தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறார். இரண்டாவதாக நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளையும் அவர்களுக்காக நாம் விண்ணப்பம் செய்யும் போதும் ஆமென் அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் ஆமென் 29-31 வசனம் முடிய, அதே போல லூக்கா சுவிசேஷம் அதே சம்பவம் 4ஆம் அதிகாரம் ஆமென் 38-39 இந்த 2 பகுதிகளில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை 2 இடத்துல சொல்றீங்க, ஒரே இடத்துல சொல்லாமனா 2 இடங்களிலே விசேஷமான சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா ஆமென் நல்லா கவனிங்க. லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஜெபஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் பேதுருடைய வீட்டில் பிரவேசிக்கிறார். அங்கே சீமோனுடைய மாமி, பேதுருடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனித்து பாருங்கள். அவள் கடுமையான ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். எழுத முடியல, நடக்க முடியல, தன் வேலையை தானே செய்யல, படுத்த படுக்கையாய் இருக்கிறாள். ஆமென். கடும் ஜுரம் பேதுருடைய வீட்டில். ஆமென். இயேசு போன இந்த மாமி கடுமையான ஜுரமாய் கிடக்கிறாள். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். லூக்கா சுவிசேஷத்திலே அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் ஆமென் அந்த 38-39 வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். மார்க்கு சுவிசேஷத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இங்க வேண்டிக் கொண்டார்கள். இவருடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறார். மார்க்கிலே அங்கே கவனிக்கிறோம், அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவளை குறித்து என்ன சொன்னார்கள்? இந்த வீட்டில் உள்ளவள் யார் அவளை குறித்து, அவர்கள் அவளை குறித்து சொன்னார்கள். யார் அவளை குறித்து சொன்னார்கள்? அந்த வீட்டிலே இருந்தவர்கள் தன் வீட்டிலே இருக்கிறவர்களுடைய தேவையை, பிரச்சனையை, பலவீனத்தை, அவர்களுடைய பாதிப்பை, அவருடைய சூழ்நிலையை
ஆண்டவரிடத்திலே சொன்னார்கள், வேண்டிக் கொண்டார்கள் என்று இருக்கிறது. இந்த பகல் நேரத்தில் ஆமென், நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் வேண்டுதல் செய்தால் கர்த்தர் வேண்டுதலை கேட்கிறார். உங்கள் வீட்டில் உள்ளவர்களுடைய பிரச்சனை, தேவை எதுவானால் வீட்டில் உள்ளவர்கள் கர்த்தரிடத்திலே சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி சொல்லும் போது அவருடைய வேண்டுதலை, விண்ணப்பத்தை அவர்கள் வீட்டில் உள்ளவர்களை குறித்து சொல்லுகிற, ஜெபிக்கிற காரியங்களை கர்த்தர் கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த இடத்துல கவனிக்கிற போது லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரிடத்தில் வேண்டுதல் செய்ய போது இயேசு இந்த பேதுருடைய மாமியின் இடத்துல அருகாமையிலே வந்து அவளிடத்தில் இயேசு குனிந்து, ஆமென் ஆமென், குனிந்து. ஏன் ஆண்டவர் குனியணும்? நல்லா கவனிங்க. குனிய வேண்டிய அவசியம் என்ன? இங்கே அவள் படுக்கையிலே படுத்து கிடக்கிறாள். ஆண்டவர் தன்னை இறங்கி இரக்கம் பாராட்டி, அந்த இரக்கத்தாலே அவள் பக்கத்திலே ஆண்டவர் குனிந்து, ஆமென், ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறதற்கான அடையாளம், இறங்குகிறதற்கான அடையாளம், இரக்கத்தை வெளிப்படுத்துகிற அடையாளம். நம்முடைய வீட்டிலே இருக்கிறவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் வேண்டுதல் செய்யும்போது சுகவீனத்துக்காக ஜெபிக்கலாம், பலவீனத்துக்காக ஜெபிக்கலாம், தேவைக்காக ஜெபிக்கலாம், ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம், அவருடைய ஆசீர்வாதம் எதுக்காக வேண்டுமானால் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் கர்த்தர் கேட்டு அவர்களுக்கும் இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். மார்க்கு சுவிசேஷத்திலே வாசிக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 38, 39 வசனத்திலே இயேசு இங்கே லூக்கா சுவிசேஷத்திலே அவர் குனிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜுரம் நீங்கிபடி கட்டளையிட்டார் என்று லூக்கா எழுதுகிறார். மார்க்கிலே வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு அவள் பக்கத்திலே போய் அவளுடைய கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார், லிஃப்ட் அப் பண்ணினார். கரங்களை சொல்லுங்க. யார் வீட்டில் எழுந்திருக்க முடியாமல், உயர முடியாமல், லிஃப்ட் அப் ஆக முடியாத நிலைமையில் யார் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு அவர்களை தூக்கிவிட, வாழ்வழிக்க, பலப்படுத்த ஆண்டவர் இயேசு வல்லமை நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை சொல்லுங்க. அதுக்கு தேவையான என்ன தெரியுமா? நாம் நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை, வேண்டுதலை கேட்டு அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட அற்புதம் செய்ய வல்லவர். இந்த மாமியை தொட்டு சுகப்படுத்தின உடனே அவள் ஜுரம் நீங்கினது போட்டிருக்கு. அடுத்து உடனே அவள் எழுந்து அவர்களுக்கு இயேசுவுக்கு பணிவிடை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மையும் கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார், நமக்கும் அற்புதம் செய்திருக்கிறார், நமக்கும் நன்மை செய்திருக்கிறார். சுகம் தந்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு பிரயோஜனப்படும்படி, அவர் மகிமைப்படும்படி, அவர் விரும்பும்படியான காரியங்களை அவருக்கும் நாம் சேவை செய்ய, நன்மை செய்ய, நம்மால் முடிந்தவைகளை செய்ய கர்த்தர் நமக்கு இந்த காலை நேரத்தில் கிருபை செய்வாராக. இயேசுவுக்கும், இயேசுவோடு போன சீஷர்களுக்கும், அங்கிருந்த ஊழியர்களுக்கும் அவள் பணிவிடை செய்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ஊழியர்களுக்கும், ஊழியக்காரர்களுக்கும் இந்த நாட்களில் நீங்களும் நன்மை செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், பணிவிடை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர். இரண்டாவது, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவரும் தேவ தூதர்கள் 2 பேரும் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும்படி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படுகிறது. ஆமென். நீங்கள் வசனத்தை வாசிப்பீர்களா? ஆதியாகமம் 19:29ல சோதோம் கொமோரா பட்டணம் ஆமென் அழிக்கப்படுகையில், நல்ல தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார், காப்பாற்றினார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மையப்படுத்தி பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும் போது பட்டணத்தை அழிக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதில் இருக்கிறவர்கள் அழிக்கப்படுகிறது தான் வந்திருக்கிறாங்க தூதர்கள், அவர்களை அழிப்பதுதான் நோக்கம். ஆனால் இந்த இடத்தில் கவனிக்கிற போது பட்டணம் அழிக்கப்படும் போது, பட்டணம் கவிழ்த்து படம் போடும் போது கர்த்தர் ஆபிரகாமை நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் நினைக்கிறாரோ? கர்த்தர் ஆபிரகாமை நினைக்கிறார். இங்க பட்டணத்தை அழிக்கும் போது ஏன் கர்த்தர் ஆபிரகாமை நினைக்க வேண்டும்? நன்றாக கவனித்து பாருங்கள். ஏன் ஆபிரகாமை நினைக்கணும்? லோத்துவையே காப்பாற்ற ஆபிரகாம் இந்த லோத்துக்குள்ள உறவு, லோத்துடைய அண்ணன் மகன் தான், ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் தான் இந்த லோத்து, தகப்பன் மகன் உறவு. அப்போ கவனிச்சு பாருங்க, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன், தன்னுடைய வீட்டில் உள்ளவன் அவன் அழிக்கப்படுகிறானே,
ஏன் கர்த்தர் ஆபிரகாமை நினைக்கிறார் தெரியுமா? அழிக்கும் போது, பட்டணத்தை அழிக்கும் போது 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிற போது தேவன் ஆபிரகாமோடு பேசிட்டு பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்கிற விஷயத்தை சொல்லிட்டு அவர் போகும்போது அந்த ஆபிரகாம் கர்த்தரை போக விடவில்லை. அவர் முன்பதாக நின்று அஞ்சி பயந்து நடுங்கி தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் 6 முறை வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, அந்த பட்டணத்தை அழிக்கிறீங்களே, 50 நீதிமன்றம் அழிப்பீரா? 40 பேர், 30 பேர், 20 பேர், 10 பேர். கர்த்தர் சொன்னார், 10 பேர் இந்த பட்டணத்தை அழிக்கிறேன். ஏன் தெரியுமா அவ்வளவு தூரம் இறங்குறான்? ஆமென். அந்த பட்டணத்தில் தான் ஆமென் என்னுடைய சகோதரன் இருக்கிறான், லோத்து இருக்கிறான். அவனை மனதில் வைத்து பட்டணம் அழித்து போடக்கூடாது கெஞ்சுகிறான். இவன் கர்த்தருக்கு முன்பதாய் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாய் நின்று கொண்டிருந்ததை தேவன் நினைத்து ஆபிரகாம் வேண்டுதல் செய்தானே என்கிறதை நினைத்து அவன் குடும்பத்தில் உள்ள அவன் உறவுக்காரனை கர்த்தர் அழிந்து தப்பும்படி காப்பாற்றினாரா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மையப்படுத்துங்கள். அல்லேலூயா. இந்த பகல் நேரத்தில் உங்களுடைய சொந்தங்கள், உங்கள் உறவு மக்கள் ஆமென் எங்கே இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், ஆபிரகாம் இருக்கிற இடம் தூரம், பட்டணம் வேற, வெகு தூரம். ஆமென். இந்த லோத் இருக்கிற பட்டணம் சோதோம் இது வேற, வெகு தூரம். ஆனால் வெகு தூரத்தில் அழிக்கப்பட போகிற லோத்துவை ஆபிரகாமை நினைத்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். இந்த பகல் நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் அறிந்து கொள்ள அதை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். என்ன தெரியுமா? ஆமென். உங்கள் உறவுகள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் சொந்தங்கள் எவ்வளவு தூரத்தில், வெளியூர்ல, வெளி மாநிலத்தில், வெளி தேசத்தில் இருந்தாலும் ஆமென் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், ஜெபியுங்கள். அவர்கள் அழிவில் இருக்கலாம், ஜெபியுங்கள். நமக்கு தெரியாதே, கர்த்தருக்கு தெரியும். அவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிற போது தேவன் இறங்கி ஆமென் நம்மை நினைத்து, ஜெபிக்கிற உங்கள் நினைத்து, உங்கள் குடும்பத்தாரை நினைத்து, வீட்டாரை நினைத்து கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை காணவும் தேவன் கிருபை செய்வாராக. அருமையான தாயே, பிள்ளைகள் தூர தேசத்தில் இருக்கிறார்கள். ஆமென். அவர்களை பார்க்க முடியவில்லை, என்ன சூழல் இருக்கிறார்கள் தெரியவில்லை, அங்கலாய்க்கிறீர்களே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிற வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அவர்களை தேவன் அவர்கள் குடும்பத்தாரை தேவன் சுகத்தோடு பலத்தோடு பாதுகாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்முடைய குடும்பத்தாருக்காய் வீட்டாருக்காய் செய்கிற வேண்டுதலையும் கர்த்தர் கேட்கிறார், அற்புதம் செய்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒன்று தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வேண்டுதலையும் கேட்கிறார். ஆமென். வீட்டாருக்காக ஜெபம் பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்துல ஆமென் 5ஆம் அதிகாரம் 19 வசனம், 20 வசனம், அடுத்து 24 வசனம் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2 12 வசனங்கள் உடைய ஒரு சம்பவத்தை நாம் அங்கு கவனிக்கிறோம். என்னன்னு சொன்னா ஆமென் அங்க லூக்கா சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 18 வசனத்துல சில மனிதர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடே எடுத்துக்கொண்டு வந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதுகிறார் 2ஆம் அதிகாரம் 3 மார்க் எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 4 பேர் லூக்கா சிலர் மார்க் 4 பேர் எழுதுகிறார். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையில கிடத்தி அவனை இயேசு இருக்கிற வீட்டிற்கு கொண்டு வருகிறார்கள். வேறு இருந்த வீடு, இயேசுடைய வீட்டிற்கு, இயேசு இருந்த வீட்டிற்கு கொண்டு வருகிறார்கள். அங்கே வாசிக்கிற போது திரள் கூட்டமான ஜனங்கள் அந்த வீட்டை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வீட்டிற்குள்ள இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு போக முடியல, வீட்டிற்குள்ள கொண்டு போக முடியல. அப்போ ஜனக்கூட்டம், வீடு நிறைய, வாசல் நிறைய, வெளியில தெருவெல்லாம் கூடி இருக்கிறார்கள். இவனை 4 பேர் இந்த ஸ்ட்ரக்சர் கட்டில படுக்க வச்சு 4 பேர் தூக்கிட்டு உள்ள போறாங்க. கொஞ்சம் கவனிங்களேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒருத்தர் அவசரமா எமர்ஜென்சி தூக்கிட்டு போகிற போது பாக்குறவங்க என்ன செய்வாங்க? அவசரமாட்டு ஏதோ பிரச்சனையாட்டது போட்டு அனுப்புவாங்க. ஆனா அந்த இடத்துல கூடியிருந்த அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் இவனை தூக்கிட்டு போகும்போது யாரு வழிவிட்டதா தெரியல. அப்படின்னா இந்த திமிர்வாதக்காரனுக்கு என்ன தேவை, சுகம் தேவைப்பட்டதோ அதே போலத்தான் ஆமென் அங்கே கூடியிருந்தவர்களுக்கும் மிகுந்த தேவையோடும் வியாதியோடும் பலவீனத்தோடும் அங்கே கூடியிருந்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை தேடி போன எவ்வளவு பேர் இருந்தாலும் அத்தனை பேரை ஆண்டவர் சுகப்படுத்தினார், அற்புதம் செய்தார், நன்மை செய்தார் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். சரி, இங்கே கவனிப்போம். இந்த 4 பேர் அவங்க யாருன்னே தெரியல. 4 பேர், இந்த 4 பேருக்கு தெரிந்த ஒன்று இருந்தது. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவாய் அவரிடத்தில் போகிற எல்லாருக்கும் அற்புதம் செய்ய, ஆசீர்வாதம் தர, விடுதலை தர, அவர்களை பாதுகாக்க, சுகப்படுத்த முடியும் என்று இயேசுவை அறிந்து வைத்து இயேசுவை விசுவாசித்த விசுவாசிகளாக இருந்தார்கள். கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவர்கள்
இந்த திமிராதக்காரரை கொண்டு போய் வீட்டுல வாசல் வழியா போக முடியல, மேல ஏறி லூக்கா எழுதுகிறார், தட்டோடு பதித்திருந்தது அவன் வீட்டுல கூடையை பிடித்து விட்டார்கள். இயேசு இடத்துல நேரம் அவனை இறக்குகிறார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்காக இரக்கம் பாராட்டினதை விட மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அந்த கொண்டு போனார்களே அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு இந்த திமிர்வாதக்காரனுக்கு அற்புதம் செய்கிறார். 12ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நன்றாய் கவனியுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அவன் இந்த இடத்தில் இந்த 4 பேர், அந்த ஒருத்தர் யாருக்கு தெரியல, அவர்கள் யாராக இருந்துட்டு போட்டோம், மற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய கர்த்தரிடத்தில் கொண்டு போகிற போது, மற்றவர்களை தேவனிடத்தில் கொண்டு போகிற போது, மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் கூட்டி கொண்டு போய் சேர்க்கிற போது, இதான் கவனிங்களே, கர்த்தரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற, தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் இரக்கம் பாராட்ட, அற்புதம் செய்ய, நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே நமக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், அறிமுகமானவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களையும் தேவ சமூகத்திற்கு கொண்டு வரும்போது, கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்கிற போது, ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுகிற போது, கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு வருகிற போது, ஜெபத்திலே அவர்களை வைக்கிற போது, அவர்களுக்காய் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கிற போதும் தேவன் அவர்களுக்கும் இறங்க, அற்புதம் செய்ய, விடுதலை தர, சுகப்படுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் மற்றவர்களுக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்தால், மற்றவர்களை தேவ சமூகத்தில் கொண்டு போனாலும் அவர்களுக்கும் ஆண்டவர் இறங்குவார், அவர்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களிடத்தில் இன்றைக்கு எத்தனை பேர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்க பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்க தேவைக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்க பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எத்தனை பேர் உங்களிடத்தில் வேண்டுதல் செய்கிறார்கள், உங்களிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்காக தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்யும் போது தேவன் நம்முடைய விசுவாசத்தை கண்டு அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அற்புதம் செய்ய, விடுதலை தர கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மற்றவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். மற்றவர்கள் ரட்சிக்கப்பட, மற்றவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள, ஆண்டவர்கள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுங்கள். மற்றவர்கள் கர்த்தரை காண, ரட்சிக்கப்பட உங்களுடைய சாட்சியின் ஜீவியத்தை நாம் ஆண்டுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் என்கிற, விசுவாசிக்கிறவர்கள் என்கிற அந்த சாட்சியின் ஜீவியத்தை, முன்மாதிரியான வாழ்க்கையை அவர்களுக்கு காண்பியுங்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் தேவனால் தொடப்படுவார்கள், இயேசுவை அறிந்து கொள்வார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நித்திய ஜீவனுக்கு ஆயத்தம் ஆவார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதல்ல தனிப்பட்ட மனிதனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இரண்டாவது வீட்டில் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காய் வேண்டுதல் செய்கிற ஜெபத்தை கேட்கிறார். மூன்றாவதாக மற்றவர்களுக்காய் கர்த்தருடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிற, அவர்களை தேவனிடத்தில் கொண்டு வருகிற போது அவர்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இந்த பகல் நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாராயிருந்தாலும் யாவருக்கும் சமீபத்தில் இருக்கிற தேவன், உண்மையாகவே ஆத்மார்த்தமாய் மனசார கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபத்தில் இருக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் கூப்பிடுங்கள், கூப்பிடுகிற யாவருக்கும் உங்கள் பக்கத்தில் வந்து இறங்கி அற்புதம் செய்கிறவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. வேண்டிய நன்மைகளை கர்த்தர் தருவாராக. உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமானவைகளை கர்த்தர் செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படியாக எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Praise the Lord.